எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. நீ தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லாம கிளம்பிட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்கன்னு. அதனாலதான் நான் வந்தேன். இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாத. ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? தெரியல சித்தி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அம்மா கண்ணை திறந்து பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணா போதும் சித்தி, எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒண்ணுமே பேச மாட்டாங்க சித்தி, அப்படியே இருக்காங்க. நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன் சித்தி. அம்மா தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப முடியல சித்தி. அம்மா அம்மா வந்தா மட்டும் தான் சித்தி நான் நார்மல் ஆவேன். அவங்க ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணா மட்டும் போதும் சித்தி, என்னை பார்த்தாலே போதும் சித்தி. அம்மா வேணும் சித்தி. சித்தி நான் போய் அம்மா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சித்தி. தர்ஷினி இப்போ வேணா தர்ஷினி, மார்னிங் போய் பாத்துக்கலாம். இப்ப வந்து படு சித்தி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சித்தி. மேம் மேம் அம்மாக்கு எப்படி இருக்கு? அம்மாக்கு பிபி ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வந்தேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லுவாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா சிஸ்டர்? தெரியல மேடம், அவங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னே புரியல. எல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதோ நடந்திருக்கு மேடம். என்ன என்ன சொல்றீங்க? எப்படி டிஸ்டர்ப் ஆக முடியும்? யாராவது அவங்க கிட்ட போய் பார்த்து எமோஷனலா பேசுனீங்களா? இல்ல டாக்டர், நான் இங்கதான் உள்ள தூங்கிட்டு இருந்தேன். சித்தி இப்போதான் வந்தாங்க. ஒருவேளை ஜீவாபா பேசியிருப்பாரா? இல்லையே, அவரு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு தர்ஷினி. என்கிட்ட அப்பவே கால் பண்ணி கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இல்ல டாக்டர், நாங்க யாருமே அவங்க கிட்ட போவே இல்லை டாக்டர். யாரோ அவங்க கிட்ட வந்து பேசி அவங்க எமோஷனல் ஆகிற மாதிரி அவங்க மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, எமோஷனல் ஆயிருக்காங்க. அது அவங்க பிபியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நாளைக்கு மார்னிங் பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர் ஒரே ஒரு தடவை அம்மா பார்க்கலாமா டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர். இல்லைம்மா, இப்போதைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாளைக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன், அப்புறமா பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. எப்பா என்னதான் இருந்தாலும் ஈஸ்வரி நம்ம வீட்டு மூத்த மருமகப்பா. நான் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே. ஏம்மா, அதான் நான் சொன்னேன்லம்மா, நான் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குமா. கொஞ்சம் பொறுமையாரு, நானே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் உன்னைய. அத்தை, அக்காக்கெல்லாம் ஜாமீன் வேண்டிட்டு இருக்காங்க. அக்கா தெம்பா இருந்துச்சு வரும், நீங்கள் மண்டையை குழப்பாதீங்க.
வாங்க சார் வாங்க வாங்க வணக்கம் சார். வாங்க சார் வாங்க வாங்க. சார் நான் தான் ஈஸ்வரி கேஸை விசாரிக்க புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்க ஐயோ. ஐயா அதான் தெரியுமா உங்களை ஞானம் பொண்ணு கேஸில் நம்ம சந்திச்சிருக்கோம்ல. ஆமாம் சார். நல்லதா போச்சு. இந்த கேஸு ஒரு சார்பா பேசுற ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அந்த குற்றவை தான் சொல்றேன் நானே. அவங்க பொண்ணுக்கு பொண்ணு தான் உதவி பண்ணுங்கிற தப்பா புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காகத்தான் என் வக்கீலை வச்சு இந்த கேஸில் ஒரு நேர்மையான அதிகாரியை பொண்ணு நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ உங்களை அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன விசாரிக்கணுமோ விசாரிங்க. நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம். முதல்ல அவங்க அடிபட்டு கிடந்த இடத்த நான் பார்க்கணும் சார். என்ன சார் இது? அங்கே என்னமோ சுற்றுலாக்கு பொருட்காட்சி போட்ட மாதிரி ஆளாளுக்கு பார்க்கணுங்கிறீங்க. அதுவே 8 சின்ன ரூம் சார். நீ யாரியா? ஆ, இந்த வீட்டில் எதுக்கு இருக்கோன்னே தெரியாமல் சோத்த தின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏய் ஒரு நேரம் அமைதியாடுறா. சார் அவங்க அடிப்பட்டப்ப நாங்கெல்லாம் கீழே தான் சார் இருந்தோம். இதோ நிற்கிறாள் அவள் தான் மாடியில் படுத்துட்டு இருந்தா. சரி சார், முதல்ல ஸ்பாட்டை காட்டுங்க, அப்புறமா பேசிக்கலாம். சார் வாங்க சார், நான் காட்டுறேன். ம் சார் பார்த்துட்டு போங்க போய் பாருங்க. வாங்க சார், இந்த பக்கம்தான். இதான் சார் ரூமு. யோ சார், நீங்களா இங்கே இருங்க. ஓகே சார். யோ நீ வாயா. ஏய் தேவையில்லாம உண்மையை மறைச்சிட்டு இருக்காதிய. என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. அதே தான் நானும் கேட்குறேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்த சொல்லணும்? சும்மா இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்ட்டு என்ன கேள்வி கேட்கறது விட்டுட்டு தைரியம்னா உங்க அண்ணனை கேள்வி கேளுங்க. அடிச்சு பொல்ல யாரு? நான் டாக்டர் ரிப்போர்ட் பார்த்தேன். அக்கா கழுத்தை யாரோ நெரிச்சிருக்காங்க. அது ரிப்போர்ட்ல இருக்கு. யாரோ இதை செஞ்சிருக்காங்க. யாரோ என்ன உங்க அண்ணன் தான் இதை நான் சொல்றேன். செஞ்சிருக்காங்க. நீங்க தாண்டி பண்ணிருக்கீங்க. யாரு? நீங்க தாண்டி. முட்டாள் மாதிரி பேசாதயா. பாப்பா அவளே ஒரு மென்டல் அவட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அவ அக்கா ரூமுக்கு நான் போய் 15 வருஷம் ஆச்சு. அக்கா ரூமுக்கு போனாங்களோ நொன்னே. சே